என்கிட்ட நிறைய பேரு ப்ரோ ஒரு 2000 ரூபாய்க்குள்ள நல்ல டிடபிள்யூஎஸ் இருந்தா சொல்லுங்க, ஒரு 1500 ரூபாய் இல்லைன்னா ஒரு 2000 ரூபாய்க்குள்ள நல்ல நெக் பேண்ட் இருந்தா சொல்லுங்க ப்ரோன்னு என்கிட்ட கேக்குறாங்க. பட் ஆனா நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ற ஒரே பதில் ஐஇஎம் தான். பட் நம்மளுக்கு இங்க ஐஇஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டு குறை இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஐஇஎம்ஸ் தான் வாங்கி ஆகணும். ஸோ நம்மளுக்கு இங்க 500 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிறைய ஐஇஎம்ஸ் இருக்கு. பட் நம்ம இப்போ அவ்வளோலாம் பார்க்க போறது இல்ல. நம்ம ஒரு 2000 ரூபாய்க்குள்ள இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஇஎம் தான் பார்க்க போறோம். Moondrop Chu 2 இதோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ஐஇஎம்ஸ் பத்தின வீடியோ நம்ம சேனல்ல வரும். ஸோ நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துலாம். பாக்ஸ் உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த இயர் பட் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸ்ல வந்து டிராவல் பவுச் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இயர்ஃபோனை வந்து எங்கேயாவது எடுத்துட்டு போனோம்னா நம்ம எடுத்துட்டு போகலாம். ஸோ அதுக்கு ஒரு டிராவல் பவுச் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அது உள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்த இயர்ஃபோனோட வயரும் அண்ட் இயர் டிப்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அன்பாக்சிங்கு. ஃபர்ஸ்ட் இது ஒரு டிசைன் பார்த்தோம்னா லைக் நம்மளுக்கு வந்து இதில் அந்த பட்டு வந்து மெட்டல் ஃபினிஷில் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. அண்ட் ஒயர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரைடட் கொடுக்கல, பட் ஆனால் நல்ல குவாலிட்டி ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு டைப் சி டேக் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக நம்மளுக்கு 2 வேரியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 3.5mm ஜாக்கோட வரும். அடுத்து டைப் சியோட வருது. அதாவது 3.5mm ஜாக்கோட வரதுக்கு வந்து நம்ம கிட்ட எக்ஸ்டர்னல் டேக் இருந்ததுன்னா நீங்க அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டைப் சி வேரியன்ட்ல வந்து நம்மளுக்கு டிஎஸ்பியோட வருது. டிஎஸ்பினா அந்த டிஎஸ்பி இல்ல, இது வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். அதாவது இதுனா என்னன்னு பார்த்தோம்னா லைக் நம்மளுக்கு வந்து போன்ல இருக்க கோடாக்க டிபெண்ட் பண்ணாம இதுவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயர்ஃபோன்லயே நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுக்கு ஆடியோ கொடுத்துரும். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் இது இந்த இயர்ஃபோன் மாட்டுறதே கொஞ்சம் தலைவலியா இருந்தது ஸ்டார்டிங்ல. நீங்க இது போறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது நீங்க காது பின்னாடில இருந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் இப்போ ஃபிட்டிங் பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஃபிட்டிங் நல்லா இருக்கு. ஆனா நம்மளுக்கு ரொம்ப நேரம் காதுல போட்டுட்டு இருக்கும்போது அந்த பெயின் லைட்டா ஃபீல் பண்ண முடியுது. அதான் நான் கன்டினியூஸா ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. பட் சில பேருக்கு மேபி செட் ஆகலாம். பட் ஆனா நான் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு மூன்ட்ராப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இது போத் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துமே அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் குள்ள போனோம்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது கஸ்டம் ஈக்யூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம ஈக்குவலைசர் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு டிஃபால்ட் ஈக்குவலைசர்ஸும் இருக்கு. அண்ட் நம்ம நிறைய பேரோடதும் ஈக்குவலைசர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதுல ஃபீச்சர்டுன்னு போனீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேரோட ஈக்குவலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எஸ்பெஷலி இந்த ஆர்மன் 2019 V2 இது பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஈக்குவலைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இது வந்து யாரோ ஒருத்தவங்க கஸ்டமைஸ் பண்ணதான். பட் ஆனா அது கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ நீங்க மூன்ட்ராப் சூட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஈக்குவலைசர் ட்ரை பண்ணுங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ மற்றபடி அவ்வளோதான். நம்மளால அப்ளிகேஷன் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கு, வேற எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் அப்ளிகேஷன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக் இருக்க தான் செய்யுது. ஸோ சில டைம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அந்த மாதிரி இஷ்யூஸ் நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் ஆடியோக்காக நம்மளுக்கு இங்க 10mm டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து நம்மளுக்கு 24 பிட் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. பட் ஆனால் 24 பிட் ஆடியோ வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஆப்பிள் மியூசிக்ல மட்டும் தான் இந்தியாவில் சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்க ஒன்று ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அந்த 24 பிட் லாஸ்லெஸ் மியூசிக் கேட்க முடியும். இல்லைனா நீங்க வந்து குரோம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம ஊர் பாட்டு எதுவும் பெருசா இல்லை. லைக் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் சாங்ஸ் கிடைக்கும். பட் நீங்க ஆப்பிள் மியூசிக் வந்து 99 வருது பெர் மந்த். ஸோ அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்க அட்டைன் பண்ணலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் நம்மளுக்கு சவுண்ட் வந்து நல்லா பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ அந்த மிட்ஸ் அண்ட் ஐஸ் வந்து நல்லா டீடைல்டாவே இருக்கு. அண்ட் நீங்க எஸ்பெஷலி அந்த சின்ன சின்ன வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு கூட நம்மளுக்கு நல்லா நோட்டபிளா இருக்கும். அண்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லைக் பேஸ் ரொம்ப ஹெவியா இருக்காது. பட் ஆனா நம்மளுக்கு செட்டிலா இருக்கும் பேஸ். நீங்க அந்த டம் டம் எஃபெக்ட் எதிர்பார்க்கீங்க, ரொம்ப பேஸ் எதிர்பார்க்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இருக்காது. பட் ஓவராலா நீங்க அந்த சாங்கா கேட்கும்போது நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஓவராலா நீங்க மெலோடி சாங் ஆர் ஸ்லோ பேஸ்டு சாங்லாம் கேட்கும்போது ஆடியோ குவாலிட்டி ஓவராலா தாறுமாறாவே இருக்கு. ஆக்சுவலி என்னோட யூசேஜ்ல நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தான். ஸோ ஆடியோ குவாலிட்டில எந்த குறையும் சொல்ல முடியாது. அண்ட் இதுல வந்து வால்யூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லைக் 50 to 70 கூட இல்லை, 50 to 60ல தான். அதுக்கு மேலே கேட்டாலே நம்மளுக்கு காது வலி வந்துடும். ஸோ அதுவே மேக்ஸிமமாக தான் இருக்கும். நீங்கள் 50 to 60 கேட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்தோன்னா லைக் பாசிட்டிவ்னா நம்மளுக்கு வந்து பில் குவாலிட்டி தாறுமாறாக இருக்கு. அண்ட் நம்மளுக்கு ஆடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு.
அண்ட் மைக் குவாலிட்டி மறந்துட்டேன் நானு. மைக் குவாலிட்டி ஓவராலா நல்லாவே இருக்கு. அதுலயும் எந்த இஷ்யூஸும் இல்ல. நெக்ஸ்ட் இதோட கான்ஸ் பத்தி பார்த்தோம்னா, நெகட்டிவ்னா நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் எஸ்பெஷலி சில பேருக்கு இது ஃபிட்டிங் நல்லா இருக்கும். பட் ஆனா சில பேருக்கு தெரியல எப்படி ஃபிட்டிங் இருக்கும்னு. ஸோ என் பிரதர் கிட்ட கேட்கும்போது அவன் கொஞ்சம் பெயினா இருக்குன்ற மாரி தான் சொன்னான். அண்ட் எனக்கும் ஒரு 1 ஹவர் மேல யூஸ் பண்ணா எனக்கும் பெயின் ஃபீல் ஆகுது லைட்டா. நெறைய பேருக்கு இது ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கும். பட் ஆனா யாரா இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு வந்து ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்கும்போது, அந்த இயர் பெயின் வந்து கண்டிப்பா ஃபீல் ஆக தான் செய்யுது. அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவ் பார்த்தோம்னா, இதோட ஆப் கஸ்டமைசேஷன் ரொம்ப பேசிக்கா இருக்கு. அதாவது ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் பையன் ஒரு ஆப் செஞ்சா கூட அது இன்னும் நல்லா இருக்கும் போல. அதாவது ரொம்ப மட்டமா இருக்கு ஆப் கஸ்டமைசேஷனு. எதுவுமே இல்ல. நம்மளால வெறும் அந்த ஈக்குவலைசர் மட்டும் தான் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுலயும் நெறைய பக் இருக்கு. சில டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆகுது. அண்ட் அதுவும் கொஞ்சம் தலைவலியா இருக்கு. ஸோ இது நான் நெறைய வாட்டி ஃபேஸ் பண்ணல. பட் ஆனா ரேர்லி இந்த மாரி டிஸ்கனெக்ட் ஆகுது. அந்த மாரி இஷ்யூஸ் நான் கொஞ்சம் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட பேஸ் வந்து செட்டிலா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு கரெக்ட்டா இருக்கும். பட் ஆனா எஸ்பெஷலி அந்த பேஸ் லவ்வர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. லைக் அ இதுலயே அவங்க ஆப்லயே அந்த பேஸ் பூஸ்டர்லாம் குடுத்திருந்தாலுமே, அந்த இம்ப்ரூவ்மென்ட் பெருசா நோட்டபிளா இல்ல. அண்ட் இது வந்து பெருசா குறையாவும் சொல்ல முடியாது. பட் ஆனா சில பேரு பேஸ் ஸ்பெசிஃபிக்கா வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா, அவங்களுக்காக நான் இது ஒரு கானா நான் சேர்த்திருக்கேன். ஸோ ஓவராலா கேட்கும்போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி தாறுமாறா தான் இருக்கும். அதுலலாம் எந்த இஷ்யூஸும் இல்ல. ஸோ அவ்வளோதான். நெகட்டிவ்னா பெருசா எதுவும் இல்ல. இது சின்ன சின்ன கான்ஸ்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, ஓவராலா எனக்கு இந்த மூன்ட்ராப் சூட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலா இதோட பிரைசிங் பத்தி பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து 3.5 ஜாக் வந்து நம்மளுக்கு 1890க்கு சேல் பண்றாங்க. அண்ட் இதுவே நம்மளுக்கு டைப் சி வேரியன்ட் வந்து 2290க்கு சேல் பண்றாங்க. அதாவது நமக்கு ஒரு 400 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு டேக் இருக்கு அப்படின்னா, நீங்க 3.5 ஜாக்கே வாங்கிக்கலாம். அதுவே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களை இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை கைஸ்.